Hi friends. Okay, let's continue this. My Reminiscence was written by. My Reminiscence அப்படின்ற இந்த ஸ்டோரி இந்த லெசன் வந்து இட்ஸ் இன் 8th ஸ்டாண்டர்ட் ரீடர். ஓகே, ஸோ இந்த லெசனை வந்து ரவீந்திரநாத் டாகூர் வந்து அவருடைய சின்ன வயசு ஞாபகங்கள், அவர் வீட்டில் வந்து அங்கே தங்கி இருக்கும் போது அந்த கேஞ்சஸ் ரிவர் கேஞ்சஸில் எப்படி இருந்தது, தட் இஸ் வாட் தட் ரெமினிசன்ஸ்னா மெமரிஸ், அவருடைய சின்ன வயசு மெமரிஸ். எஸ், ஸோ மை ரெமினிசன்ஸ் வாஸ் ரிட்டன் பை ரவீந்திரநாத் டாகூர். ஸோ அவர் எழுதின ஸ்டோரி தான் அது. ஓகே, who was born in Ulstrop. உல்ஸ்த்ரோப்ல யார் பிறந்ததுன்னு கேட்டிருக்காங்க. எஸ், இது வந்து சர் ஐசக் நியூட்டனுடைய லெசன். அகெயின் இட்ஸ் இன் 8th ஸ்டாண்டர்ட். ஸோ தட் இஸ் சர் ஐசக் நியூட்டன். எஸ், நெக்ஸ்ட் who is a prodigy. ப்ராடிஜினா யார் அப்படின்னா, ஒரு குழந்தை சின்ன வயசுலேயே ஒரு ரொம்ப டேலண்டடாக இருந்து நம்மளாம் பார்த்துருப்போம் நிறையா. இந்த 3 years குழந்தையே வந்து ஃபுல் திருக்குறள் சொல்கிறது, ஓகே, எல்லா ஸ்டேட்ஸோட பேர்லாம் சொல்கிறது, ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் அவங்க கின்னஸ் வேர்ல்ட் வரைக்குமே, கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுற வரைக்குமே they will do that. எஸ், அந்த மாதிரி ஒரு குழந்தை சின்ன வயசுல ரொம்ப டேலண்டடாக இருந்தால் we call them as child prodigy. அந்த குழந்தைக்கு பேர் தான் child prodigy. எஸ், a child who shows great ability at a young age. சின்ன வயசுலேயே டேலண்ட்ஸ் ப்ரூவ் பண்ணுற குழந்தைய தான் we call it as child prodigy. இப்போ சொல்லுவாங்களே born with silver spoon, அப்படி பிறக்கும் போதே பணக்காரனா பிறந்தாங்கன்னும் போது born with silver spoon சொல்லுவோம். அந்த மாதிரி குழந்தை பிறக்கும் போதே டேலண்டடாக பிறந்த குழந்தைய தான் we call it as prodigy, child prodigy. Okay, yes, thank you, have a nice day.